ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம், நாம் சென்ற பதிவிலே வியாசர்பாடியில் அருள் பாலிக்கும் ரவீஸ்வரர் என சிவபெருமானுக்கு பெயர் வர காரணம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ரவீஸ்வரர் கோவிலில் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். இவரது சந்நிதி எதிரில் வாசல் கிடையாது. தென் திசையில் உள்ள வாசல் வழியாக நுழைந்துதான் இவரை தரிசிக்க முடியும். சிவபெருமானுக்கு எதிரேயுள்ள சுவரில் சிவலிங்கம் வடிவத்தில் ஒரு துளை அமைந்துள்ளது. இதற்கு நேர் எதிரே நந்தி விக்கிரகம் இருக்கிறது. தினமும் காலையில் சூரியனின் ஒளியானது சிவலிங்க வடிவ துளையின் வழியாக ரவீஸ்வரரின் மீது விழுகிறது. முற்காலத்திலே இங்கு சிவன் சன்னதி மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பகுதியை ஆண்ட பிச்சாவரன் என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. தனக்கு அப்பாக்கியம் அருளும்படி சிவபெருமானை வேண்டினான். சிவன் அம்பிகையிடம் மன்னனின் மகளாக பிறக்கும்படி பணித்தார். அதன்படி மன்னனின் அரண்மனை நந்தவனத்திலே உள்ள மகிழ மரத்தடியில் அம்பிகை குழந்தை வடிவில் தவழ்ந்து கொண்டிருந்தாள். அவளை கண்ட மன்னன் மரகதாம்பிகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான். சிவன் அவளை மணந்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். பின் அம்பாளுக்கு அங்கு சன்னதி எழுப்பப்பட்டது. சிவன் அம்பிகையை திருமணம் செய்த வைபவம் ஆனி பிரம்மோற்சவத்தின் போது இங்கு விமர்சையாக நடக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள் அம்பாளிடம் வேண்டிக்கொள்ள திருமணத்தடை நீங்குவதாக நம்பிக்கை. வேதங்களை இயற்றிய வியாசர் வழிபட்ட தலம் இந்த தலம். ஆகவே இத்தலத்திற்கு வியாசர்பாடி என பெயர் வந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.